எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எப்படி PowerPoint ஸ்லைட்ஸை வீடியோவாக க்ரியேட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி Connectionz சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை எல்லாம் உங்களால் பார்க்க முடியும். நம்ம வீடியோவுக்கு ஒரு சாம்பிள் PowerPoint ஸ்லைட்ஸை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி வீடியோவை க்ரியேட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். PowerPointல வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரிஹர்ஸ் டைமிங்ஸ் ஆப்ஷன். இதில் வெறும் ஸ்லைட்ஸை மட்டும் வீடியோவாக க்ரியேட் பண்ணிக்கலாம் உங்களோட ரிஹர்சல் டைமிங்க்கு ஏற்ற மாதிரி. அண்ட் இன்னொரு ஆப்ஷன் ரெக்கார்ட் ஸ்லைட் ஷோ ஆப்ஷன். இதில் வெறும் ஸ்லைட்ஸ் மட்டும் இல்லாமல் ஆடியோ, உங்கள் வெப்கேம் வீடியோ, நரேஷனோட நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறதையே ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த 2 ஆப்ஷன் பற்றி இப்போ டீட்டெயில் அண்ட் கிளியராக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ரிஹர்ஸ் டைமிங்ஸ் ஆப்ஷனை பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் மெனுவில் ஸ்லைட் ஷோவை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ரிஹர்ஸ் டைமிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். இதை எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னா, நீங்கள் ஒவ்வொரு ஸ்லைடு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துப்பீங்க அப்படின்னு ஒரு ரிஹர்சல் பார்த்துட்டு அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ரிஹர்ஸ் டைமிங்ஸ் ஆப்ஷன். இதை கிளிக் பண்ண உடனே உங்கள் ஃபஸ்ட்டு ஸ்லைடில் இருந்து ஸ்டார்ட் ஆகும். டாப் லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா 2 டைமிங் ஸ்டார்ட் ஆகும். ஒன்று வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்லைடில் எவ்வளோ நேரம் இருக்கீங்க அதோட டைமிங். அண்ட் அடுத்த டைமிங் வந்து உங்கள் எல்லா ஸ்லைட்ஸோட டோட்டல் டைம். இதுதான் வீடியோவோட டோட்டல் டைமாகவும் இருக்கும். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஸ்லைடில் இருக்கிறதுனால இது ரெண்டுமே ஒரே டைமிங்கை காமிக்கும். ஆக்சுவலாக நம்ம இந்த ஸ்க்ரீன் வந்த உடனே டைமிங் ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் ரெடியாக இல்லைன்னா இந்த பாஸ் பட்டனை கிளிக் பண்ணலாம். டைம் பாஸ் ஆகிடும். அப்புறம் ரெஸ்யூம் ரெக்கார்டிங் பண்ணால் திரும்பியும் அதே டைமில் இருந்து ஸ்டார்ட் ஆகும். இல்லை எனக்கு ஃபஸ்ட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் டைமிங் ரீசெட் ஆகிடும். திரும்பியும் ஃபஸ்ட்டில் இருந்து டைமை ஸ்டார்ட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சா எந்த ஸ்லைடில் வேணாலும் ஸ்டாப் பண்ணலாம். அதுக்கு எஸ்கேப் கிளிக் பண்ணிட்டு இந்த பாப்அப் விண்டோவில் நோன்னு செலக்ட் பண்ணால் அப்போ ரிஹர்ஸ் டைமிங்ஸ் ரெக்கார்டிங் ஸ்க்ரீனில் இருந்து நார்மல் PowerPoint ஸ்லைடுக்கு வந்துடும். ஸோ இப்போ நம்ம ரிஹர்ஸ் டைமிங்ஸில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இப்போ ரிஹர்ஸ் டைமிங்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி எப்படி ஸ்லைட்ஸை வீடியோவாக க்ரியேட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு ஒரு சின்ன டெமோ மாதிரி காமிக்கிறேன். ஓகே, ரெடி? எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம Connectionz யூடியூப் சேனல் பற்றி தான் இந்த PowerPoint ப்ரெசன்டேஷனில் பார்க்க போகிறோம். இந்த சேனலோட பிளேலிஸ்ட்டில் Windows 10ஓட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், மைக்ரோசாஃப்ட் வேர்ட், எக்ஸல், PowerPointனு எல்லா ஆஃபீஸ் ப்ராடக்ட்ஸோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, யூஸ்ஃபுல்லான ஆண்ட்ராய்டு ஆப்ஸ், டெக்னாலஜி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் சீக்கிரமாக இந்த சேனலோட பிளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ Connectionz யூடியூப் சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் பார்க்கணுன்னா மறக்காமல் நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். ஓகே, ஸோ இப்போ நம்ம கடைசியாக என்டர் பண்ணால் இந்த பாப்பப் வரும். இதில் நீங்கள் மொத்தமாக எல்லா ஸ்லைடுக்கும் எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டோன்னு காமிக்கும். இது உங்களுக்கு ஓகேனா எஸ் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் ஃபைல் போயிட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் அ வீடியோன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுனா இங்கே ஃபஸ்ட்டு ட்ராப் டவுனில் உங்களுக்கு எந்த வீடியோ குவாலிட்டியில் க்ரியேட் ஆகணுங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். அல்ட்ரா ஹெச்டி 4K குவாலிட்டியில் இருந்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஃபுல் ஹெச்டி குவாலிட்டியே நல்லாயிருக்கும். ஸோ நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அடுத்த ட்ராப் டவுனில் யூசர்ஸ் ரெக்கார்டட் டைமிங் அண்ட் நரேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் வீடியோ பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் ஃபைல் லொக்கேஷனை மென்ஷன் பண்ணால் அந்த இடத்துல .mp4 ஃபார்மெட்டில் வீடியோ க்ரியேட் ஆகி சேவ் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் வீடியோன்னு காமிக்கும். ஸ்லைட்ஸ் நிறையா இருந்தால் அல்லது டோட்டல் வீடியோ டைம் நிறையா இருந்தால் வீடியோ க்ரியேஷன் டைமும் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம பண்ண வீடியோ க்ரியேட் ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளோட 3 ஸ்லைட்ஸுக்கும் ஒவ்வொரு ஸ்லைட்ஸுக்கும் நம்ம எவ்வளோ டைம் எடுத்தோமோ அந்த டைமோட இங்கே வீடியோ க்ரியேட் ஆகியிருக்கும். ஸோ இப்படி தான் ஒவ்வொரு ஸ்லைட்ஸுக்கும் நீங்கள் ரிஹர்ஸ் பண்ண டைமிங்ஸில் வீடியோ க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்கள் நிஜமான ப்ரெசன்டேஷன் அப்போது பிபிடி எதுவும் வேண்டாம். ஜஸ்ட் இந்த வீடியோவை ப்ளே பண்ணிவிட்டு வெறும் வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இந்த மாதிரி ரிஹர்ஸ் டைமிங்ஸ் வச்சு கிரியேட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்த ஆப்ஷன் வந்து ரெக்கார்ட் ஸ்லைட் ஷோ. இந்த ஆப்ஷனில் நீங்கள் ஸ்லைட்ஸை ரெக்கார்ட் பண்ணுறது மட்டும் இல்லைங்க, உங்கள் வாய்ஸ் ஓவர், உங்களோட வீடியோ அண்ட் நரேஷன் எல்லாத்தையும் சேர்த்து ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ரெக்கார்ட் ஸ்லைட் ஷோ கிளிக் பண்ணிங்கன்னா ரெக்கார்ட் ஃப்ரம் கரண்ட் ஸ்லைடா இல்லை ரெக்கார்ட் ஃப்ரம் பிகினிங்கானு கேட்கும். நம்ம ரெக்கார்ட் ஃப்ரம் பிகினிங்னு கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இங்கே இது ரெக்கார்ட், ஸ்டாப் அண்ட் ப்ளே பட்டன் இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்லைடை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நோட்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுருந்தா இங்கே ரெக்கார்டிங்
ரெக்கார்டிங் அப்போ அதை பார்த்து படிக்கலாம். வீடியோ கிரியேட் ஆகும்போது இந்த நோட்ஸ் ரெக்கார்ட் ஆகாது. ஸோ தாராளமாக ஒரு நோட்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உங்கள் நோட்ஸோட ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் இல்லைனா டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு. ரெக்கார்டிங் அப்போ ஏதாவது ஸ்லைடு தப்பாக பண்ணிட்டா அந்த ஸ்லைடுக்கு போயிட்டு அந்த ஸ்லைடில் இருந்த ரெக்கார்டிங்கை மட்டும் கிளியர் பண்ணிக்கலாம், இல்லை எல்லா ஸ்லைட்ஸோட ரெக்கார்டிங்கும் கூட கிளியர் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸில் உங்கள் மைக்ரோஃபோன் அண்ட் வெப்கேமை செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் மைக்ரோஃபோனும் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அண்ட் அதே மாதிரி உங்கள் வெப்கேமை ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஆப்ஷன் வந்து உங்கள் வெப்கேமோட வீடியோ ரெக்கார்டிங்கில் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் இதெல்லாம் தான் நரேஷனுக்கு தேவையான டூல்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லேசர் லைட். இது நீங்கள் எந்த பாயிண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கன்னு காமிக்கிறதுக்கு, இல்லைனா இந்த மாதிரி பென் ஆர் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணியும் நீங்கள் நரேட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே ரெக்கார்ட் ஆகி ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ரெக்கார்ட் ஸ்லைட் ஷோவில் என்னெல்லாம் பண்ணலான்னு பார்த்தாச்சு. ஸோ திரும்பியும் ஒரு குட்டி டெமோ எப்படி ரெக்கார்ட் ஸ்லைட் ஷோவில் வீடியோ கிரியேட் பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். அண்ட் இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ்ன்னு பார்த்தா ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கீபோர்டில் ஆர் ப்ரெஸ் பண்ணலாம், ஸ்டாப் பண்ணுறதுக்கு எஸ் ப்ரெஸ் பண்ணலாம், பாஸுக்கு ஐ ப்ரெஸ் பண்ணலாம், ரெக்கார்டிங்கை ரீப்ளே பண்ணி ரிவ்யூ பண்ணுறதுக்கு வி ப்ரெஸ் பண்ணலாம். ஷார்ட்கட்ஸ் இல்லைனாலும் இதுக்கு எல்லாத்துக்கும் பட்டன்ஸும் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு ரெக்கார்டிங் அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரெக்கார்டிங் பண்ணலாம். ஓகே, ரெடி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கனெக்ஷன்ஸ் யூடியூப் சேனல் பற்றி பார்க்கலாம். இந்த சேனலில் விண்டோஸ் 10, MS வேர்ட், MS எக்ஸல், MS PowerPoint, ஆண்ட்ராய்டு ஆப்ஸ், மற்ற டெக்னாலஜி பற்றின வீடியோஸ் எல்லாம் இந்த சேனலோட பிளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்க்கலாம். இந்த சேனலில் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸாக வாரத்துக்கு 2 வீடியோஸ் தமிழ் மற்றும் இங்கிலீஷ் சப்டைட்டிலில் வீடியோ சாப்டர்ஸோட அந்த வீடியோக்கான யூஸ்ஃபுல் லிங்க்ஸ், அது இல்லாமல் உங்களோட எல்லா குவெஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர்ஸும் கொடுக்குறோம். நீங்கள் செய்ய வேண்டியது இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓகே, இப்போ நம்ம ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு பண்ண மாதிரியே ஃபைலுக்கு போயிட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் அ வீடியோவில் இந்த 2 ஆப்ஷன்ஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் வீடியோ கிளிக் பண்ணி லொக்கேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தா உங்கள் வீடியோ இங்கே க்ரியேட் ஆகும். இப்போ வீடியோ க்ரியேட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்லைட்ஸோட ரெக்கார்டிங், உங்கள் ஆடியோ, உங்கள் வெப்கேம் வீடியோ ஆன் பண்ணி டிஸ்பிளே பண்ணியிருந்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் நரேஷனுக்கு யூஸ் பண்ண லேசர் லைட், பென், ப்ரஷ் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கும். அதுவும் .mp4 ஃபார்மேட்டில் உங்களுக்கு ஒரு வீடியோவாக க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி PowerPoint ஸ்லைட்ஸில் 2 ஆப்ஷன்ஸில் வீடியோ க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் யாருக்காவது யூஸ் ஆகும்னா ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே சேஃப். நன்றி, வணக்கம்.